உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்து பிரதமர் பதவியில் அதிரடி மாற்றம். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது, நீதி அமைச்சர் பகிரங்கம். ரணிலின் அனுசரணையில் உருவாக்கப்பட்ட வதை முகாம், எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. ஊழல்வாதிகள் பலரின் முகவரியாக மாறப்போகும் வெலிக்கடை சிறைச்சாலை, பிமல் ரத்நாயக்க எச்சரிக்கை. முன்னாள் அரசியல்வாதிக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். இந்தியாவிலிருந்து கொழும்பிற்கு வருகை தந்துள்ள விசேட பாதுகாப்பு குழு. தேசபந்துவை பதவி நீக்கம் செய்வதற்காக நியமிக்கப்பட உள்ள முக்கியமான குழு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகின்றமை சட்டத்தின் பழிவாங்கலா என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி கூறியது போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் விரைவில் வெலிக்கடை சிறைச்சாலையில் நடாத்தப்படலாம். ஏனெனில் அவர்களில் பலர் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். பலரின் முகவரி மாற்றப்பட்டு வெலிக்கடை அவர்களின் முகவரியாக மாற்றப்படும். முன்னாள் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான தற்போதைய சட்ட நடவடிக்கைகளில் மக்கள் சக்தியின் தாக்கம் தெளிவாக தெரிகின்றது. மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையினாலேயே ஊழல் அதிகாரிகள், மோசடி செய்பவர்கள் மற்றும் திருடர்களை எங்களால் பிடிக்க முடிகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் லாப்ஸ் நிறுவனம் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது. லாப்ஸ் எரிவாயு விலையுயர் காரணமாக தற்போது லிட்ரோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டியதால் மேற்கண்ட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லிட்ரோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லாப்ஸ் தனது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் 420 உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டளந்த வதை முகாம் இயங்கிய காலத்தில் இந்த நாட்டை நிர்வகித்திருந்த ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரணையின் ஊடாகத்தான் அந்த முகாம் உருவாக்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டளந்த வதை முகாமை இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு கரைபடிந்த விடயமாகவே கருத முடியும். அந்த காலத்தில் இந்த நாட்டை நிர்வகித்திருந்த ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரணையின் ஊடாகத்தான் இந்த பட்டளந்த வதை முகாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதனூடாக பல இளைஞர்கள் அவர்களின் வாழ்க்கையை இழந்தனர். அங்கு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனாலும் அதனை அடுத்த கட்டத்திற்கு சட்ட ரீதியான முறையில் எடுத்து செல்லாமல் கடந்த கால அரசாங்கம் தள்ளி போட்டிருந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியமுண்டு என ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் கூறியுள்ளார். மேற்படி விடயங்களை அவர் தனது சமூக ஊடக கணக்கில் வெளியிட்ட காணொலியொன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய பிரதமர் ஹரணி அமர்சூரியவிற்கு பதிலாக பிமல் ரத்நாயக்க பிரதமராக நியமிக்கப்படலாம். மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வருண ராஜபக்ஷ கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார். அத்துடன் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார். இந்த நிலையில் பிரதமர் பதவியில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம் ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தலா 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டமை தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இருவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் கொடுப்பனவுகளாக
20,80,500 ரூபாய் பெற்றுமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். திருடர்களை பிடிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு செல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் மாதம் ஒரு தடவை ஓர் கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது எனவும் அரசாங்கத்திற்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலே அவர் இந்த விடயங்களினை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அருண் தம்பிமுத்து இன்று மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி மோசடி பிரிவினால் பாசிக்குடா பகுதியில் வைத்து அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவரிடமிருந்து 4 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தினை மோசடி செய்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து மோசடிக்கு இலக்கான வெளிநாட்டவரின் முறைப்பாடுகளுக்கு அமைய அருண் தம்பிமுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவில் இருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் வருகை தரவுள்ளனர். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி கொழும்பில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மேலும் மோடி அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு நடத்தவும் இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இலங்கையில் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் வருகைக்கான ஆயத்தமாக இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடாத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மோடியின் வருகைக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ராணுவ ஆய்வாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.